ஸோ யார் வேணாலும் போய் லைக் cafeteria அப்ரோச் மாரி எனக்கு இது ஸ்பெக்டகல்ஸ் இல்ல ரிமூவ் there பண்ண are போடும்ன்ற மாதிரி இருந்தாங்கனாக்கா because it is so competitive, Yeah. like everybody who asks for Yes, been done. done. ஸோ ஆமா. அதனால everybody is approaching. Yes. அவ்வளவுதான். எல்லாரும் பண்றாங்க நானும் எல்லாம் பண்றாங்க, அவனுக்கு ஆகல எனக்கு ஆகாது, பிளைண்டா பண்ணக்கூடாது. கரெக்ட். அண்ட் ஒன்ஸ் இந்த ஸ்பெக்டிகுலோ கான்டாக்ட் லென்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சிபிள். இன்னைக்கு நான் இந்த கண்ணாடி வேண்டாம்னா ஆமா. எடுத்துட்டு வேற கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். கான்டாக்ட் லென்ஸ் வேண்டாம்னா எடுத்துட்டு மறுபடியும் கண்ணாடி போட்டுக்கலாம். பட் ஒன்ஸ் யூ டூ தீஸ் ப்ரொசீஜர்ஸ் these are all especially இந்த லேசிக் கரெக்ஷன் எல்லாம் irreversible procedures. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. அந்த கரெக்டிவ் சர்ஜரி, லேசர் சர்ஜரி வந்து ஃபார் சைட் இதுக்கு பண்றாங்க. இது எப்பயுமே ஹாட் டாபிக். So what is your opinion about it? See, it can be done, but it is a cosmetic surgery. And always do it with a caution. Okay. See, you are not doing for sight saving procedure. You are doing it for removing spectacles, making yourself beautiful. So அதனால the judgment or the requirement should be judicious. Okay. Simple. Okay. So யார் வேணாலும் போய் லைக் cafeteria அப்ரோச் மாதிரி எனக்கு இது ஸ்பெக்டகல்ஸ் இல்ல ரிமூவ் பண்ண போடும்ன்ற மாதிரி இருந்தாங்கனாக்கா because it is so competitive, like everybody who asks for been done. So அதனால everybody is approaching. அவ்வளவுதான். So anybody above the age of 18 years with 1.5 years of refractive stability, you are fit for a basic screening. அதுக்கப்புறம் there are tests based on your refractive error, whether they will find out whether you are fit enough to undergo the procedure. சரியா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட பவருக்கு வரையிலும் தான். பியாண்ட் அ பர்டிகுலர் பவர் லைக் -7 -8க்கு மேல ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா they will advise you to implant a contact lens like material like lenses, intra cameral lenses or columnar lenses உள்ளர. So every procedure carries pros and cons. But these are all done for cosmetic purpose. There are ways. See, நீங்க கண்ணாடி ரொம்ப திக்கா போட்டிருக்கீங்க அப்படின்னா you can wear a contact lens and be cosmetically attractive also. But procedure பண்ணி தான் பண்ணணும் இல்ல. But up to a particular power வரையிலும் you are safe enough to undergo the procedure with it doesn't have a long term complications. But ஒரு particular ஜாஸ்தி பவர்ல பண்ணுனா there are risk of cornea becoming weak later, keratoconus வரலாம், dryness வரலாம், contrast sensitivity குறையலாம், அது மாதிரிலாம் இருக்கலாம். So discuss thoroughly with the ophthalmologist who is going to perform. Understand the pros and cons, very very important. பிளைண்டா எல்லாம் பண்றாங்க, அவனுக்கு ஆகல எனக்கு ஆகாது, பிளைண்டா பண்ணக்கூடாது. அண்ட் ஒன்ஸ் இந்த ஸ்பெக்டிகுலோ கான்டாக்ட் லென்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சிபிள். இன்னைக்கு நான் இந்த கண்ணாடி வேண்டாம்னா எடுத்துட்டு கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். கான்டாக்ட் லென்ஸ் வேண்டாம்னா எடுத்துட்டு மறுபடியும் கண்ணாடி போட்டுக்கலாம். பட் ஒன்ஸ் யூ டூ தீஸ் ப்ரொசீஜர்ஸ் these are all especially இந்த லேசிக் கரெக்ஷன் எல்லாம் irreversible procedures. ஸோ அதனால ஈவன் இஃப் யூ பிளேஸ் அ கான்டாக்ட் லென்ஸ் இன்சைட் அதையும் எடுக்கணும்ல. தட் இஸ் an interventional procedure. ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ரிஸ்க் ஆஃப் அலர்ஜி, ரிஸ்க் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் எல்லாம் இருக்குல்ல, ரிஸ்க் ஆஃப் glaucoma எல்லாம் இருக்கு. ஸோ அதனால யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் இன் you should thoroughly understand that you are doing it for cosmetic purpose and whether it is worth to undergo that procedure given the risk involved. அவ்வளவுதான். அதை புரிஞ்சு பண்ணிக்கணும். பண்ண வேண்டாம்னு சொல்லல, அவுட் ரைட்டா பண்ணிக்கணும்னு ப்ரொமோட் பண்ணல. ஃபிட்டா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா. That's absolutely correct, doctor.
அண்ட் இப்போ நம்ம காண்டாக்ட் லென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர், அது இஸ் இட் சேஃப் டு வேர்? அது ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாக்கா அதுலேயுமே வந்து இன்ஃபெக்ஷன்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ வாட் இல்லை இஸ் யூ? இப்போ நம்ம சென்டர்லலாம் எப்படின்னா, ஓகே. if you're interested in contact காண்டாக்ட் lens லென்ஸ். அப்படின்னா ஓகே. we'll order a pair of trial. ஓகே. If you're a first time ஃபர்ஸ்ட் user, டைம் யூஸ். first time user na, ஓகே. we order a pair of ஆ. trial contact lens ஓகே. for right and left eye, ஓகே. and then we ask you to come. ஓகே. Staff will teach you ஓகே. how to be hygienic, ஓகே. எப்படி கை வாஷ் வாஷ் பண்ணோம், பண்ணணும். எப்படி ரின்ஸ் பண்ணோம், எப்படி காண்டாக்ட் லென்ஸ் ஹோல்ட் ஹோல்ட் பண்ணோம், பண்ணணும். ஓகே. எப்படி க்ளீன் பண்ணோம், which is the outer side, which is the inner Inner side, which side. is the wrong side, which is the அது டீச் பண்ணுவாங்க. how to apply, how to remove, ரிமூவ். what should be your nail, ஆ. இது எல்லாமே டீச் பண்ணுவோம். டீச். ஓகே. And if these things are done properly, ப்ராப்பர்லி. ஓகே. risk of infection is less. லெஸ். ஓகே. இது என்னன்னா கண்டாமினேட்டட் சொல்யூஷன் யூஸ் பண்றது, ஓகே. பாட்டில் அந்த சொல்யூஷன் பாட்டில் ஒழுங்கா ஹேண்டில் பண்றதில்ல, Handle, okay. காண்டாக்ட் லென்ஸ் ஒழுங்கா ஹேண்டில் பண்றதில்ல, ஓவர் நைட் போட்டு தூங்குறது, தட்ஸ் அப்புறம் கை வாஷ் பண்ணாம எடுக்கிறது, எடுக்கிறது, ரீஅப்ளை பண்றது, பண்றது. வெளியே வருதுன்ட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே அப்படியே பண்றது. போடுறது. யூ டோன்ட் ஹேவ் டைம் ஆர் ஸ்பேஸ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். பரவாயில்ல இந்த டைம் தானே போடலான்னு போடுறது, அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதெல்லாம் தான் எஸ். தப்பு. ஓகே. அதெல்லாம் இருந்தா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் காண்டாக்ட் லென்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். ப்ராப்ளம். ஓகே. பட் அதுக்கு மீறி யூ ஷுட் ஹேவ் தட் பேஷன்ஸ் டு பேஷன்ஸ் டு. எஸ். get up in the morning. You have to have that commitment to apply it, apply that. remove Correct. it on time. அதெல்லாம் பண்ணும். That's a discipline இல்லையா? டிசிப்ளின் அதெல்லாம் எனக்கு வராது, அதனால நான் போடுறது இல்லை. ஸோ அதனால நான் முதல்ல இந்த கண்ணாடி தான் கண்ணாடி. போட்டுருக்கேன். ஓகே. ஸோ அதனால ஓகே டாக்டர். டாக்டர் ஃபைனல் மெசேஜாக வியூவர்ஸுக்கு உங்களுக்கு உங்களோட மெசேஜ் வந்து ஹவு ஃப்ரீக்வெண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ ஃபார் அன் ஐ செக்? எப்படி வாட் இஸ் அ கேர்? நீங்கள் ஆல்ரெடி இதில் சொல்லிட்டீங்க. ஆஸ் அடல்ட்ஸ் இப்போ ஏஜட் பீப்புள் வீட்டில் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? குழந்தைகள் பராமரிப்புக்கு நம்ம பார்த்துட்டோம். பட் ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து ஏர்லி டிடெக்ஷன் அவங்க தே ஆல்சோ பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஐடென்டிஃபைங் தோஸ் பேராமீட்டர்ஸ். அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் இமீடியட்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு தே நீட் டு டேக் தெம் டு த இல்லை இப்படி வச்சுக்கலாம், ஏஜ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம். ஆமாம், ஏஜ் ரேட் ஃபார் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இது? மிடில் ஏஜ் அண்ட் இவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் டைமிங்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்களோட அட்வைஸ்? ஓகே, குழந்தைங்க வச்சுக்கலாம். இஃப் த சைல்டு இஸ் லெஸ் தென் 4-5 years, எஸ். ஓகே. அவங்களால ஏபிசிடிலாம் படிக்க முடியாது, வாய் விட்டு சொல்ல முடியாது, எனக்கு அது தெரியலன்னு சொல்ல முடியாது. இஃப் மதர் ஃபீல்ஸ் தட் ஷீ இஸ் நாட் லுக்கிங் அட் ஃபேஸஸ், நாட் ஃபிக்ஸிங் அப் அன் ஆப்ஜெக்ட், டம்பிளிங் ஆன் தி ஃப்ளோரு, அது ஒன்று இருக்கும், அதை தட்டிட்டு போகிறாங்க, அது மாதிரிலாம் இருந்தால் மதர் ஷுட் பிரிங் த சைல்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஒன்று. ஓகே. இதெல்லாம் இல்லைன்னா once they start reading 1 2 3 in ABCD by the age of 4 to 5 years, ஓகே. first eye examination should Okay. be done Done. to rule out any pathology or refractive error. ஓகே. ஓகே. And மூணாவது ஸ்கூலில் மிஸ்டேக்ஸ், ஓகே. போர்டு எழுதுற மிஸ்டேக்ஸ், இஃப் டீச்சர் டெல்லிங், ஓகே. and now lot of school screenings are happening, அதெல்லாம் இருந்தால் they have to bring it. Bring them. இது வந்து children. ஓகே. Then when they come to adolescence, அவங்களாம் இருந்தால் அதே தான், they are ஓக்கல். ஓகே. ஓகே. அவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா நான் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் இக்னோர் இட், பிரிங் தம் ஏர்லி. ஓகே. இது தென் ஒர்க்கிங் கிளாஸ், இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரெஃப்ராக்டிவ் எரர் அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ், ஓகே. check once, ஓகே. and then if you have developed any symptoms or defective vision, check again. If you have refractive error, check every year. Okay. Every year. இது வந்து working class. Working class. And if somebody is on computer for longer period of time, if they develop headache, see அதுதான் நான் சொல்ல வரேன். ஐயை செக் பண்ணோம்னா, ஐஎஸ் முதல்ல நீங்கள் சொன்னீங்க ஐ இஸ் அ விண்டோ, ஐயை செக் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கேன் பி detected. Apart from eye conditions, like you can detect neurological problems, yes. You can reversal, we have seen people getting diagnosed with diabetes and hypertension. கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் போய் பிபி பாருங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். Then we have detected renal issues, infections, sometimes we even detected HIV. அதெல்லாம் கூட
ரிவர்சலாக கூட ஓகே பார்த்துக்கலாம். யூ கேன் டிடெக்ட் கார்சினோமாஸ், லாட் ஆஃப் அதர் திங்ஸ். சரியா? அது தென் கம்மிங் டு தி 40s, முதல்ல சொன்ன மாதிரி anybody after the age of 40 have to check, rule out glaucoma, other problem. If they are diabetic, screen yourself for diabetic retinopathy every year. If you don't have diabetic retinopathy, check every year. If you have mild, moderate or severe, it is the discretion of the ophthalmologist. Just follow blindly what ophthalmologist says and not what time you have to become வாங்க. இது senior people க்கு once you have done cataract, your vision is good, you don't have any scotoma, you don't have any glaucoma, nothing அப்படின்னா once in a year or two, based on your convenience, like உங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இருக்கு, உங்களால் வர முடியும் அப்படின்னா வரலாம். If you have a eye problem, then you have to check. Every year or based on the conditions like ARMD இருந்துச்சுன்னா we have given an injection that has settled. You don't develop symptoms again, but that doesn't mean that you can come only when the symptoms are there. அப்படி இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஸ்கிரீன் பண்ணிக்கணும், வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கிரீன் பண்ணிக்கணும், அதெல்லாம் பண்ணிக்கணும். Thank you so much doctor, thank you for your time. ஐயோ thank you, ரொம்ப nice talking to you. Thank you so much doctor, pleasure is mine. எனக்கு தெரிஞ்சத கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஐயோ நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. டெஃபினெட்லி வந்து வியூவர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல் செஷனாக இருந்திருக்கும். ரைட் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து சில்ட்ரன், லைக் பிறந்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் கோயிங், அதுக்கப்புறம் அப்படி கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நிஜமாவே இது வந்து ஐ பற்றி ஒரு ஐ ஓப்பனிங் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. நேர்லி இன்னைக்கு நம்ம கண்களை பற்றிய பார்த்த இந்த உரையாடல் வந்து, இந்த இன்டர்வியூ உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். டாக்டர் சத்யன் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு குழந்தைகளினுடைய கண்கள் பாதுகாப்பு, பிறக்கும் போது என்ன மாதிரி இது ஐடென்டிஃபை பண்ணாக்கா அது குழந்தைங்கள வந்து பார்வை கோளாறுலேருந்து பாதுகாக்க முடியும், அதே மாதிரி ஸ்கூல் கோயிங் டைமில் வந்து என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும், ஒர்க்கிங் பீப்புளுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ், என்ன மாதிரி ஐ கேர் ரொட்டீன்ஸ் வந்து அவங்க பண்ணணும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிசீசஸ் வந்து இப்போ குளோக்கோமான்னு எடுத்தாக்கா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி கேட்ராக்ட் எடுக்கும் போது என்ன மாதிரி 4 கேட்டகரிஸை, எதுக்கு வந்து இமீடியட் சர்ஜரி பண்ணணும், எதுக்கு வந்து சர்ஜரி தேவையில்லைன்னு கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து இன்டர்வியூ மூலயமா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். விழிகள், அந்த கண்கள் அப்படின்றது வந்து விண்டோ டு த வேர்ல்டு அப்படின்றது, அதை வந்து பாதுகாப்பதுன்றது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அதை அந்த எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கும் போது கண்ணை மாதிரி பாதுகாக்கணும்னுவாங்க. ஸோ அந்த கண்ணை வந்து இப்போ வந்து ரொம்ப நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ, ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ன்றது மட்டும் கிடையாது, நம்ம மொபைல் யூசேஜஸ், ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கு. அன்லிமிட்டட் ரீசார்ஜ் ஆஃபர் மாதிரி கண்ணுக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு நம்ம அந்த கண்ணை வந்து அதுக்கு தேவையான டைமை விட நம்ம ஜாஸ்தி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொலாங் பண்ணி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ வந்து அதனுடைய எஃபெக்ட்ஸ் தெரியாது. போக போக நமக்கு ஏஜ் ஆக ஆக அதனுடைய எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சு அதிலேருந்து நம்ம அந்த பாதிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் பாதுகாப்போம் அப்படின்ற அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு அந்த கண்ணை அழகாக பாதுகாத்து வாழ்க்கையை வந்து வண்ணமயமாகவும் வெளிச்சமாகவும் வாழுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.